இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிப்பேன். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்கிறான், அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். அவன் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அதில் ஒன்று, நான் அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்பேன், நீர் உமது கிருபையை எனக்கு கேட்க பண்ணும். அதிகாலையில் கர்த்தருடைய கிருபை புதிதானவைகள் என்று வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இந்த நாளிலே அதிகாலையில் கர்த்தரை தேடினோமா? அதிகாலையில், அதாவது சூரியன் தன்னுடைய ஒளியை காண்பிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து திருப்தி அடைந்திருக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட அநேக நேரங்களிலே அதிக இருட்டோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காலையிலே அவருடைய சமூகத்திலே வருகிறோமா? சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சொல்லி 37 சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், உன்னுடைய வேதனைகளை மாற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை மிகவும் மேன்மையானது. அவருடைய கிருபைக்கு காத்திருங்க. காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நீதிமொழிகள் 8:34 சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நானும் நீங்களும் அவரை தேட வேண்டும். நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். நாம் எழுந்திருந்த போது, தூங்கி எழுந்திருச்ச பிறகு ஜெபிக்கிறதல்ல. சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக ஜெபத்தில் திருப்தி அடையுங்கள். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் என்று சொல்லி நீதிமொழிகள் 6:9-10 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோம்பேறியை, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆம், இந்த கால வேளையில் அன்றைய சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
கிருபையை சொந்தமாக்கிக் கொள்வான். காலையில் தேட, அதிகாலையில் அவருடைய சமூகத்திற்கு வர, ஆண்டவருடைய சமூகத்திலே நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அதிகாலையில் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு ஜெப ஆவியை தாரும். அதிகாலையில் உம்முடைய சமூகத்திற்கு வருவேன் என்று தீர்மானிக்கிறேன். இந்த தீர்மானத்தை அங்கீகரியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.